யூடியூபே ஹேங் ஆகுற அளவுக்கு கூலி தி பவர் ஹவுஸ் லிரிக்கல் வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. அதை சுத்தி இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி குயிக்கா பாப்போம் வாங்க. கூலியோட பவர் ஹவுஸ் சாங்ல பிரேக்கிங் பேட்ல வர சே மை நேம் யூ ஆர் காட் டேம் ரைட் டயலாக்ஸ் இடம்பெற்று இருக்கு. நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா பென்ஸ் மூவி ப்ரோமோ வீடியோலையும் வால்டர் ரோல்ல வர நிவின் பாலியும் இதே போல சே மை நேம் டயலாக யூஸ் பண்ணியிருப்பாரு. பென்ஸோட பிளாட்டும் கோல்ட் சம்பந்தப்பட்டது தான். கூலியோட பிளாட்டும் கோல்ட் சம்பந்தப்பட்டது தான். பென்ஸ் எல்சியூக்குள்ள வருதுன்னு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு தான். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். அது மட்டும் இல்லாம இவங்க பிரேக்கிங் பேட் வைப்ஸ் கொடுக்கறத பார்த்தா வால்டர் ஒயிட் போல தலைவரும் கிரே ஷேடடா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன எந்த ஒரு அப்டேட்லயும் தேவாவோட பாஸ்ட் பத்தி சொல்லல. அதனால கூலியா இருக்க தேவா ஏதோ ஒரு சில காரணங்கள்னால கோல்ட் வாட்ச் ஸ்மக்லிங் வேர்ல்ட்ல பெரிய டானா ரைஸ் ஆகுற போல கூட இருக்கலாம். பொறுத்திருந்து பாப்போம். நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்களா? டிஸ்கோ சாங்கும் பவர் ஹவுஸ் சாங்கும் பிளாக் அண்ட் ஒயிட் வித் கோல்ட் கலர்ல இருக்கும். மோனிகா அண்ட் சிக்கிட்டு வைப் சாங் நார்மல் கலர்ல இருக்கும். அண்ட் ஆக்டர் நாகார்ஜுனா சொன்ன போல படம் 2 சாப்டரா இருக்கனால ஒரு சாப்டர் பிளாக் அண்ட் ஒயிட் வித் கோல்ட் தீம்லயும் இன்னொரு சாப்டர் நார்மல் கலர்லயும் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த 2 சாப்டருக்கும் உள்ள கனெக்ஷனா கோல்டு வாட்ச் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதோட ரிஃபரன்ஸா தான் இந்த சாங்ஸ் தெரியுது. இந்த பவர் ஹவுஸ் சாங்கோட ப்ரோமோ வீடியோல லோக்கி வச்சிருக்க டிபியை பார்த்தா கூலியும் எல்சிக்குள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாம சொல்றது போல தெரியுது. இது போல கூலி பத்தின சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க டோடி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.